இந்த 2 முறை செய்வதனால நமக்கு என்ன பலன் கிடைக்க போகுது? அதாவது இறந்த செல்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்டு அந்த உடம்பினுடைய இளமை என்றைக்கும் பாதுகாக்கப்படுகிறது. ஒருவேளை நீங்கள் பிறந்த தினம் புதன் அல்லது சனியாக இருந்தால் அந்த கிழமையிலே எண்ணெய் தேய்த்து கொள்ளக்கூடாது. அந்த வகையில் உடம்பு வச்சிருந்தோம்னா தான் உங்கள் உடம்புக்கு ஆரோக்கியம் என்றும் நிலைத்திருக்கும். அன்பர்களுக்கு வணக்கம். அன்பர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க போவது தினம் இருமுறை, வாரம் இருமுறை, மாதம் இருமுறை, வருடம் இருமுறை. என்ன இதெல்லாம் 2 முறை. ஸோ அதை என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்முடைய ஞானாசிரம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரிய தகவல் உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது. நேரடி 2 டைம்ஸ் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன? இந்த 2 முறை செய்வதனால நமக்கு என்ன பலன் கிடைக்க போகுது? தினம் இருமுறைன்னு சொல்லியிருக்காங்க. காலையில் மாலையில் 2 வேளை உடலில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்ற வேண்டும். நம்முடைய அன்றாட பழக்க வழக்கத்திலே தினம் செய்யக்கூடிய 2 காரியங்கள், உடல் கழிவுகள் காலையிலும் மாலையிலும் கண்டிப்பாக வெளியேற்ற வேண்டும். அந்த வகையில் உடம்பு வச்சிருந்தோம்னா தான் உங்கள் உடம்புக்கு ஆரோக்கியம் என்றும் நிலைத்திருக்கும். இது முதல்ல. அடுத்ததாக வாரம் இருமுறை. வாரம் இருமுறை என்பது ஆண்களாக இருந்தால் புதனும் சனியும் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும், நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். இந்த எண்ணெய் தேய்த்து குளிப்பதிலே நிறைய சூட்சமங்கள் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் பிறந்த தினம் புதன் அல்லது சனியாக இருந்தால் அந்த கிழமையிலே எண்ணெய் தேய்த்து கொள்ளக்கூடாது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிறந்த தினம் புதனும் சனியாக இருந்தால் அந்த கிழமையில் எண்ணெய் தேய்த்து கொள்ளக்கூடாது. அப்போ எண்ணெய் தேய்ப்பதற்கு கிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு ஒரு 3 சொட்டு எண்ணெய் இந்த பூமியில் வைத்துட்டு பிறகு நம்முடைய தலையில் எண்ணெய் வைத்துக் கொள்ள வேண்டும். வேறு யாராவது அந்த எண்ணெய் வைப்பதாக இருந்தாலும் அப்படி அந்த 3 சொட்டு எண்ணெயை கீழே விட்டுட்டு வைக்கணும். இதனுடைய சூட்சங்கள் இருக்கிறது. இதை பற்றி யாராவது விரும்புனீங்கன்னா மேற்கொண்டு விளக்கமாக நம்ம சொல்லுவோம். அதுக்கான கமெண்ட்டை நீங்கள் வீடியோவில் சொல்லுங்கள். ஸோ அடுத்ததாக எண்ணெய் தேய்த்து கொண்ட பிறகு இந்த உடம்புக்கு வெந்நீர் விட்டு தான் குளிக்கணும். நம்ம பச்சை தண்ணி குளிக்கக்கூடாது. எண்ணெய் தேய்த்து கொண்டால் கண்டிப்பாக வெந்நீர் விட்டு தான் குளிக்கணும். இப்படி வாரம் இருமுறை இந்த விஷயங்கள் செய்யணும். பெண்களாக இருந்தால் செவ்வாய் வெள்ளி இந்த 2 கிழமைகளிலும் இந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பழக்கத்தை வைத்திருக்கணும். ஸோ இப்படி தினம் ஒரு முறை, வாரம் ஒரு முறை, இது 2ஐயும் கரெக்டாக பண்ணிங்கன்னா உடம்புல 50% ஆரோக்கியம் பர்ஃபெக்டாக ஆகிடும். நமக்கு ஒரு பாதி அளவுக்கு ஆரோக்கியமானது சீராக வர ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக மாதம் இருமுறை. இந்த மாதம் இருமுறை என்பது திருமணம் ஆனவங்களுக்கு தான். திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதம் இருமுறை என்கின்ற ஒரு பிரின்சிபல் இல்லை. மாதம் இருமுறை என்பது என்னென்னா ஒரு தாம்பத்தியம் கொள்வது. ஒரு தாம்பத்தியம் கொள்வது என்பது நம்முடைய பழக்கத்தில் இன்றைக்கு வெவ்வேறு வகையில் கையாளப்படுகிறது. ஆனால் இப்படி மாதம் இருமுறை என்கின்ற ஒரு தத்துவத்திலே நாம் இந்த தாம்பத்தியத்தை மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னாக்கா உடல் ஆரோக்கியம் என்றைக்கும் ஒரே நிலையில் இருக்கும். உடலுடைய அந்த நீர் நெருப்பு காற்றினுடைய இம்பேலன்ஸ்ன்னு சொல்லுகிறோமே, அந்த வாதப்பித்த கபத்தினுடைய இம்பேலன்ஸ் ஒரு நேர்கோட்டில் வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இது மாதம் இருமுறை. அடுத்ததாக வருடம் இருமுறை. இந்த வருடம் இருமுறை என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். 6 மாதத்திற்கு ஒரு முறை நாம் பேதிக்கு எடுத்தோ அல்லது எனிமா கொடுத்தோ இந்த வயிற்றையும் உள்ள மலக்குடலையும் சுத்தம் பண்ணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்கிக்கணும். ஸோ இந்த குடல் சுத்தம் பண்ணப்படலை என்று சொன்னால் உங்களுக்கு மனசில் கோளாறு வரும். மனச்சிக்கல் என்பது மலச்சிக்கலால் உண்டாகக்கூடியது. அப்படி மலச்சிக்கல் உண்டாகும். ஏன்னா பழைய மலங்களானது இந்த குடலில் தங்கி 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 நமக்கு ஒரு முரண்பாடான மனசை கொடுத்துரும். நமக்கு ஒரு டென்ஷன் உருவாக்கக்கூடிய நிலைமை கொடுத்துரும். சில பேருக்கு பயிற்சி உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். ஏன்னா கழிவுகள் எவ்வளோக்குள்ள உடம்புல தேங்குதோ அந்த அளவுக்கு உடல்நலமும் மனநலமும் கெட்டு போகும். ஆக வருடம் இருமுறை கண்டிப்பாக இந்த பேதிக்கு எடுத்துக்கிற ஒரு தன்மையை வளர்ச்சிக்கணும். ஸோ பேதிக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம்? பேதிக்கு எடுத்துக்கலாம். நம்ம கடையில் இங்கிலீஷ் மருந்து கடையில் மாத்திரை வைக்கிறது இது மாதிரிலாம் இருக்குது. பட் அதையெல்லாம் காட்டிலும் நம்முடைய சித்தாவோ ஆயுர்வேதாவோ இந்த துறையில் இருக்கிற இந்த மருந்துகள் நிறைய இருக்குது. பேதிக்கு நம்ம சித்தா மருந்துகளை போய் கேட்டிங்கன்னா பேதிக்கு மருந்து கொடுப்பாங்க, எண்ணெய் கொடுப்பாங்க. இப்படி ஏதோ ஒரு வகையில் எடுத்துக்கலாம். ஒரு தடவை 6 மாதம் ஒரு இந்த மாதிரி மருந்து எடுத்துக்கலாம். இன்னொரு 6 மாதத்துக்கு எனிமா எடுத்துக்கிறது நல்லது. எனிமா என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியாதவங்க உங்களுடைய குறிப்புகளை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஸோ அந்த எனிமா எடுக்கக்கூடிய கஷாயங்கள்லாம் வச்சு எனிமா இருக்கக்கூடிய தன்மை உடம்பை சுத்தம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த மாதிரி நம்ம ரெகுலராக செய்து கொண்டு வரும் பொழுது நம்முடைய உடம்பிலே செல்கள் புதுப்பிக்கப்படுகிறது. அதாவது இறந்த செல்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்டு புதிய செல்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வரும். அப்போ புதிய செல்கள் உற்பத்தி ஆச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த உடம்பினுடைய இளமை என்றைக்கும் பாதுகாக்கப்படுகிறது.
அப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒழுங்காக பழக்கப்படுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு ஒரு ஏஜ் ஆனால் கூட பார்த்தீங்கன்னா எங்கே தெரிவாங்க. காரணம் என்னென்னா அவங்க வந்து இந்த பழக்கத்தை வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே வருவாங்க. அதே போல் அதிகமான உணவு கொடுப்பதும், அதாவது நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிற உணவினுடைய தன்மை அதிகமாகும் பொழுதும் நம்ம உடல் ஆரோக்கியம் கெட்டு போகுதும். ஏற்கனவே இதை பற்றி நம்ம வந்து ஒரு வீடியோ சொல்லியிருக்கோம். அதனோட லிங்க்கும் கீழே தர சொல்கிறோம். ஸோ அதை போய் பாருங்கள். அதே மாதிரி இப்படி இருமுறை செய்து கொள்ளக்கூடிய இந்த பழக்க வழக்கங்கள் உங்களுடைய வாழ்வியல் ஆரோக்கியத்தையும் உங்களுடைய ஆயுளையும் அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்குது. பொதுவாக மனிதனுடைய ஆயுள் வந்து சித்தர்களால் சொல்லப்பட்ட ஆயுள் பார்த்தீங்கன்னா 120 வருஷம் சொல்லியிருக்காங்க. பட் அந்த அளவுக்கு நம்ம இல்லைனாலும் வாழ்கின்ற காலம் வரையிலும் எந்த விதமான உபாதைகளும் இல்லாமல் வாழ்வதற்கு இந்த பழக்க வழக்கத்தை சித்தர்கள் சொல்லி இந்த பழக்க வழக்கத்தை நம்ம வந்து கடைபிடிச்சோம்னா ரொம்ப நல்லது. சரி, இதெல்லாம் இந்த பழக்க வழக்கத்தை இன்றைக்குள்ள காலகட்டத்தில் நம்ம ஃபாலோ பண்ண முடியுமா? இதெல்லாம் இல்லைனாக்கா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுவும் நகரப்பகுதியில் வாழ்கிற மக்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஒரு நைட் ஷிஃப்ட் போகிறவங்க இருக்காங்க, டே ஷிஃப்ட் போகிறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மாறுபட்ட ஒரு தன்மை வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ இது மாதிரி உள்ளவங்களாம் என்ன பண்ணணும்னா அன்றாடம் வந்து குடல் கழிவுகள் நீக்குவரையான நல்ல மருந்துகளை, சித்த மருந்துகளை தேடி எடுத்து தினம் இரவில் வந்து நம்ம வந்து சாப்பிட்டு வந்தோம்னாக்கா இந்த உடல் கழிவுகள் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து நமக்கு வந்து கிளீன்சிங் ஆகும். இது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே வாதம், பித்தம், கபம் இந்த 3 நாள் வரக்கூடிய கழிவுகளையும் நீக்குவதற்கு சிறந்த மருந்தாக இந்த கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் சொல்லக்கூடிய 3 மருந்துகளையும் சரியான விகிதத்திலே கலந்து எடுத்து கொண்டு வந்தோம்னால் நம்முடைய உடம்பானது எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கும். ஆகையினால தினம் சொல்லக்கூடிய அந்த தினம் இருமுறை, வாரம் இருமுறை, மாதம் இருமுறை, வருடம் இருமுறை என்ற பழக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிச்சு வந்தீங்கன்னாக்கா உங்கள் வாழ்க்கை என்றென்றைக்கும் ஆரோக்கியமாகவும் ஆயுள் உள்ளதாகவும் மனநலமும் உங்களுடைய அறிவும் சிறந்திருக்கும். நேர்களே, இது போன்ற ஒரு அரிய பதிவுகளாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பும் அருளும் எங்கும் தழைக்க, அறிவும் மனமும் இணைந்து சிறக்க, அகிலம் முழுதும் இன்பம் கோடி 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 நிறையவே.